ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு சூப்பரான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சர்க்குலர் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி செய்வதற்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபியை வந்து சர்க்குலராக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே எஸ்ஓபி வெளியிட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எஸ்ஓபி. அதாவது வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா 7/2/2024. சர்க்குலர் வெளியிட்ட நாள் 7/2/2024. இது கீழே பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஓபி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த எஸ்ஓபியில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் டிரான்சாக்ஷன்லெஸ் அண்ட் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இன் இபிஎஃப்ஓ. இப்போது வேலையில் இருக்கவங்களும் சரி, அல்லது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே பிஎஃப் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 100க்கு 90% பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பராக இருக்கும், அல்லது கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஆட் பண்ணியிருக்காது. அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை எந்த யூஎன் கோடையும் லிங்க் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அல்லது ரொம்ப நாள் இருந்த பிஎஃப் அக்கௌண்ட், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎன் நமக்கு அக்கௌண்ட்டே இருக்காது. அப்போ நம்மளுடைய கேஒய்சி எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுருப்போம். ஆனால் அந்த பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் பணம் கிடக்கும். அந்த பணத்தை நம்ம எடுக்க முடியாமல் இருப்போம். ஸோ அதுக்கு வந்து யூஎன் நம்பர் இருந்தால் அதான கரண்ட் யூஎன் கூட லிங்க் பண்ண முடியும். அல்லது அந்த கேஒய்சியில் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தானே கரண்ட்டாக இருக்கக்கூடிய யூஎனில் லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஆனால் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பணத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதாக டிரான்சாக்ஷன்லெஸ் அக்கௌண்ட் அப்படின்னா, 3 வருஷத்துக்குள்ளார உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடந்திருக்காது. மீன்ஸ் என்னென்னா, கிரெடிட்டும் ஆயிருக்காது, டெபிட்டும் ஆயிருக்காது. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கவும் மாட்டீங்க. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எம்ப்ளாயி தரப்பில் உள்ள பணம் போட்டிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் தான் வந்து டிரான்சாக்ஷன்லெஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு மேலே அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை, இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதை வந்து இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மீனிங் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. டிரான்சாக்ஷன்லெஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நோ டிரான்சாக்ஷன், நோ டெபிட் ஆர் கிரெடிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அதர் தென் கிரெடிட்டிங் ஆஃப் பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட். வருஷம் வரக்கூடிய வட்டி தொகை மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். மற்றபடி எந்த ஒரு கிரெடிட்டோ டெபிட்டோ ஆகாது. இது வந்து 3 வருஷத்துக்குள்ளார. அதுக்கப்புறம் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக்கிங். ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியாதுன்னா, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய மெம்பர் ப்ரொஃபைல் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, கேஒய்சி எதுவும் அப்டேட் பண்ண முடியாது, விடிஆர் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, வாலண்டியர் டெபாசிட் ரெசிப்ட் எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனி செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், எனி செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் வித்ட்ராவல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ஒன்ஸ் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா. ஏன்னா நிறைய பேருடைய பிஎஃப் அக்கௌண்ட் இப்போ பிளாக் பண்ணி வச்ச ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை நீங்கள் அன்பிளாக் வந்து பண்ணியே ஆகணும். அன்பிளாக் பண்ணாதான் மட்டும்தான் உங்களால் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு யூஎன் அக்கௌண்ட் கூடயும் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இத்தனை பிரச்சனைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்பிளாக்கிங் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, அதான் பிளாக் பண்ண பிஎஃப் அக்கௌண்ட்டை அன்பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் அன்பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்ஓபியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும். முதல்ல டிரான்சாக்ஷன் லெஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது எப்படி வந்து நம்ம அன்பிளாக் பண்ணணும், அதிலேருந்து பணத்தை வந்து எப்படி எடுக்கணும், அதில் யூஎன் அக்கௌண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினாக இந்த டிரான்சாக்ஷன் லெஸ் அக்கௌண்ட், அதாவது நம்முடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எதுவுமே கிரெடிட் ஆகாது, டெபிட்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டை 8 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. யூஎன் ஸ்டேட்டஸ், மெம்பர் ஸ்டேட்டஸ், கேவிசி ஸ்டேட்டஸ். அதாவது முதலாவதாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டில் யூஎன் வந்து நம்பர் இருக்காது, யூஎன் நம்பர் இருக்காது. ஆனால் மெம்பர் வந்து லைவாக தான் இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவதாக யூஎன் இருக்காது, மெம்பர் உயிரோடு இருக்காங்க, கேஒய்சி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. 5ஆவதாக பாருங்கள், யூஎன் நம்பர் இருக்கும், மெம்பரும் உயிரோடு இருக்காங்க, ஆனால் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 6ஆவதாக யூஎன் நம்பர் இருக்கும், மெம்பரும் உயிரோடு இருக்காங்க, கேஒய்சியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால பணத்தை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க.
அப்போ இந்த மாதிரி கேசஸில் முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கீழே வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸில் நம்ம ஆன்லைனில் போய்ட்டு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. இன் ஆர்டர் டு ஜென்ரேட் யூஏஎன் ஆர் லிங்க் டு த எம்ஐடி டு எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் யூஏஎன். ஸோ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய யூஏஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஃபீல்டு ஆஃபீஸை போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல்டு ஆஃபீஸ்னால் என்னது? அந்த பர்டிகுலர் பிஎஃப் ஆஃபீஸ். அந்த பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விசிட் பண்ணணும். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோன்னா ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. அதில் டேட்டு, டைமு, அப்புறம் பிளேஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், அதாவது நம்மளுடைய கைவிரல் ரேகையெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு கேஒய்சியுமே இல்லாத போது நம்மளுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் நம்மளுடைய கைவிரல் ரேகையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் இந்த பிஎஃப் மெம்பர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அவங்க இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் போயிட்டு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த மெம்பர்னுடைய வீட்டுக்கே வந்து அவங்க யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தகவல் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மெம்பர் ஐடியை வந்து யூஏஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணிக்கலாம். அந்த பிஎஃப் மெம்பர் ஐடி வந்து இன்ஆப்ரேட்டிவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யூஏஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்க் பண்ணதுக்கப்புறமா அந்த எம்ப்ளாயர் ஷல் ஹேவ் 7 days to approve or reject the linking request. அதாவது 7 நாட்களுக்குள்ளார அந்த நீங்கள் வேலை செஞ்ச அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணிடணும், அல்லது ரிஜெக்ட் பண்ணுறதுனா என்ன காரணம் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வேலை பார்த்தா அந்த கம்பெனி வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபீல்டு ஆஃபீஸ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த பிஎஃப் ஆஃபீஸில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ், ஸோ அவங்க தான் வந்து இதை லிங்க் பண்ணி கொடுக்கணும். அந்த மெம்பர் ஐடியை வந்து யூஏஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வரலாம். த ப்ராசஸ் ஆஃப் யூஏஎன் ஜென்ரேஷன் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது என்ன அதை மட்டும் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஒய்சி சீடிங் பற்றி சொல்லியிருக்காங்க. கேஒய்சி சீடிங் ஃபார் ஆல் சச் அக்கௌண்ட்ஸ் வேர் எவர் ரிக்வயர்ட் ஷல் பி டன் as below. இப்போது யூஏஎன் நம்பர் வந்து கிடையாது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேட்டஸ் இல்லை. அதாவது இப்போ நான் சொன்ன முன்ன உதாரணம் தான், யூஏஎன் நம்பர் என்கிட்ட இல்லை, பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது, அந்த கம்பெனியும் இப்போ லைவில் இல்லை, அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது ப்ரீ வெரிஃபிகேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயர்ட்டு வந்து தேவையில்லை, எம்ப்ளாயர்ட்டு அப்ரூவல் வந்து தேவை கிடையாது. ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ஹேவ் டு ஜென்ரேட் யூஏஎன் ஃபஸ்ட். ஸோ ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் பிஎஃப் ஆஃபீஸ்லேயே யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடணும். இது உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அடுத்தபடியாக யூஏஎன் நம்பர் இருக்குது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து லைவில் தான் இருக்குது அல்லது ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னா ப்ரீ வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவை எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அப்படின்னு. ஸோ if the employer fails to seed the KYC in 15 days, the field officers can directly seed it. அந்த கம்பெனி நீங்கள் வேலை பார்த்த கம்பெனி வந்து உங்களுடைய கேஒய்சி அப்லோட் பண்ணுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குது. அப்படி அப்லோட் பண்ணல அப்படின்னா கன்சர்ன் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் பிஎஃப் ஆஃபீஸே வந்து டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக உங்கள்கிட்ட யூஏஎன் நம்பர் இருக்கும், ஆனால் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெரிஃபிகேஷன் தேவை கிடையாது, நாட் ரிக்வயர்டு. ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் கேன் டேரக்ட்லி சீட் த கேஒய்சி. ஃபீல்டு ஆஃபீஸர்ஸே வந்து என்ன பண்ணலாம், கேஒய்சி வந்து சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே நம்ம சொன்னது தான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கேஒய்சிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஸோ இது எல்லாமே வந்து கேஒய்சியில் வந்துடும். ஓகே, இன்கேஸ் அந்த பிஎஃப் மெம்பர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா பேரா 5.8 வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அவங்களுக்கு இப்போ யூஏஎன் நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தபடியாக யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் லிங்க் பண்ணதுக்கப்புறமா பிளாக் அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து அன்பிளாக் பண்ணணும். ஸோ அன்பிளாக் வந்து பண்ணுறது என்னென்னா ஒன்ஸ் த யூஏஎன் ஜென்ரேஷன் கேஒய்சி இதெல்லாமே லிங்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பிஎஃப் மெம்பர் போர்ட்டலில் போயிட்டு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், அல்லது நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை அன்பிளாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அன்பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்பிளாக் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா 7 நாளுக்குள்ளார அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அன்பிளாக் பண்ணிட்டாங்க மட்டும்தான் உங்களால் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஓகே, இது வந்து முதல் ப்ராசஸ். இதெல்லாமே இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்தபடியாக நம்ம இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன் லெஸ் அக்கௌண்ட் 3 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவாக மாற்றிடுவோம். ஸோ இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. முதலாவதாக பர்டிகுலர் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் வந்து
யூஏஎன் அக்கௌண்ட்டு இருக்காது, யூஏஎன் நம்பர் இருக்காது. டு நாட் ஹேவ் யூஏஎன் வந்து இல்லை அப்படின்னா பார்ட் ஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் ஏ வந்து என்னது, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஃபீல்டு ஆஃபீஸ் போயிட்டு நம்மளுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்ட் ஏ வந்து ஃபாலோ பண்ணணும். அது ரெண்டாவது கேட்டகரி பாருங்கள், இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் தட் ஆல்ரெடி ஹேவ் ஏ யூஏஎன். இப்போ ஏற்கனவே அந்த இன்னாப்ரேட்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஎன் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இதில் முதலாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் இன்னாப்ரேட்டிவ் ஃபார் less than 3 years. இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டை, அதாவது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவ் இல்லாமல் 3 வருஷத்துக்கு கம்மியாக தான் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து யூஏஎன் நம்பர் ப்ளஸ் கேவைசி எல்லாமே சீடாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். அந்த மெம்பரை என்ன பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே போயிட்டு, அதாவது இபிஎஃப் மெம்பர் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து அன்பிளாக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆன்லைன் ரிக்வஸ்ட் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல். ஆனால் அந்த மெம்பர் போர்ட்டலில் பார்க்கும்போது கரண்ட்டாக இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த எஸ்ஓபி வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ அதனால் கூடிய விரைவில் அந்த ஆப்ஷன் ஆன்லைனில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எம்ப்ளாயர் வந்து போவோம். கரண்ட்டாக யார் வந்து எம்ப்ளாயரோ அந்த எம்ப்ளாயர் போயிடும். அவங்க அதை பார்த்துட்டு அக்செப்டோ அல்லது ரிஜெக்டோ பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணுறது அல்லது ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா 15 நாள் தான். இன்கேஸ் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா டேரெக்டாக ஃபீல்டு ஆஃபீஸஸ்க்கு போயிடும். பாருங்கள், ஃபீல்டு ஆஃபீஸ் அல்லையோ 15 days to ப்ராசஸ் த ரிக்வஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் பிஎஃப் ஆஃபீஸ் 15 நாளுக்குள்ளார உங்களுடைய ப்ராசஸ் வந்து அப்ரூவ் வந்து பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் வந்து பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணால் சரியான காரணம் வந்து கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது கேட்டகரி வந்து பாருங்கள், இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் மோர் தென் 3 years மேலே இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதில் வந்து யூஎன் நம்பர் இருக்குது, கேவிசி எல்லாமே சீடாக இருக்குது அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ் தான். நம்ம ஜஸ்ட் ஆன்லைன் மூலமாக போய்ட்டு ரிக்வஸ்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணால் போதும். அதே மாதிரி 15 நாளுக்குள்ளார நம்மளுக்கு வந்து அன்பிளாக் பண்ணி கொடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் லிங்க் டு யூஎன் கேவிசி நாட் சீடட். யூஎன் கூட லிங்க் ஆகிருக்கும், ஆனால் கேவிசி வந்து சீட் பண்ணிடல. அப்படிங்கும்போது அந்த கேவிசி சீட் பண்ணுறதுக்கு members whose UN is not KYC seeded shall approach the concerned employer to get their KYC. ஸோ பர்டிகுலர் எம்ப்ளாயர் போய் நேரடியாக பார்த்து இந்த மாதிரி என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேவைசி எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா வேறு வழியே கிடையாது, நம்ம பிஎஃப் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போயிட்டு தான் வந்து ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நன் 2.0 அப்படிங்கிற ஒரு கேம்ப் நடக்கும். நன் 2.0 அப்படிங்கிற ஒரு கேம்ப் நடக்குது. அந்த கேம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான ஆதார் கார்டு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கூடிய பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஎஃப் மெம்பர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது யூஏஎன் நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கேவைசியில் எப்படி சீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவல் அடுத்தபடியாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேசஸ் அப்படி 5.8 வந்து பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக இருக்குது. முதல் கேட்டகரி வந்து அந்த இறந்து போன நபர் நாமினியை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கேட்டகரி. இன்கேஸ் நாமினி வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு விதமான கேட்டகரி. ஸோ அதனால தான் சொல்கிறது, பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இறப்புக்கு பிறகு நம்மளுடைய நாமினிஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் உடனடியாக அமௌண்ட்டு போய் சேரும். ஸோ அதனால் நாமினி வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கான வீடியோ இருக்குன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாமினி ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாமினி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நாமினியுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஎன் நம்பரு கேவைசி எல்லாமே சீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்மளாவும் ஆன்லைன் மூலமாக பணம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்லேயே ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு அப்போ அமௌண்ட் டைரெக்டாகவே க்ளைம் பண்ணி கொடுத்துருங்கன்னா அவங்க டைரெக்டாக க்ளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு விதமான கேசஸ். இரண்டாவது கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாமினி இல்லாத பட்சத்தில், நாமினி வந்து அந்த பிஎஃப் மெம்பர் ஆட் பண்ணாத பட்சத்தில் அந்த ஃபேமிலியை, அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா பிஎஃப் மெம்பர், அவருடைய ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்து வாரிசுகள் இருக்காங்களோ அதற்கான வாரிசு சான்றிதழ் வந்து வேணும். ஸோ நார்மலாக நம்ம லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாரிசு சான்றிதழ். ஸோ அந்த வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த லீகல் ஹேர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா வாரிசுகள், எல்லாத்தினுடைய ஆதார் கார்டுலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு யூஎன் நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி வந்து நம்ம ஆட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த எஸ்ஓபியில் வந்து சொல்லியிருப்பாங்க.
மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்ஓபி வந்து அப்ரூவலும் ஆகிருச்சு. ஸோ அப்ரூவ் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பிஎஃப் கமிஷனர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அப்ரூவ் ஆன காரணத்தினால உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ டிரான்சாக்ஷன்லெஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருந்தாலோ அல்லது இன்னாப்ரேட்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருந்தாலோ உடனடியாக நான் சொன்ன அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்து பணத்தை எடுக்கிறதுக்கான அந்த வசதி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய சேனலில் வரதில்லை. நம்ம வந்து கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.